ஹாய், ஆல்ரெடி நம்ம டர்போ ப்ளஸ் டூவில் ஆர்ஓபிபி ஸ்கேன், அதாவது சிங்கிள் ஐசி இருந்தால் எப்படி நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ டபுள் ஐசி இருக்கிற ஃபோனு, அதாவது ஒரு கம்யூனிகேஷனில் உதாரணத்துக்கு 2 ஐசி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல எப்படி நம்ம பின்னோட்டு அடித்து ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எங்கிட்ட இருக்க ஃபோனு விவோ Y20s 5G. இதுக்கு நம்மளோட டயக்ராமில் மல்டி டயர் இருக்குது. ஃபிட் மேப் டேட்டா என்ன கிடைக்காதனால ஃபிட் மேப் ரெடி பண்ணலாம், அது சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம். ஓகே, ரைட். இப்போ 2GB நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஃபோனில் 5வது 6வது 7வது 5வது கிளாக்கு 6வது டேட்டா 7வது 1.8 வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதே சாம்சங்கு சில கொஞ்சம் இப்போ அட்வான்ஸாக வந்த பிஏக்கெலாம் வந்து இது மாறும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதை பார்க்கலாம், சரியா? இப்போ இதில் இந்த 5வது கிளாக்கு இதை நான் கிளிக் பண்ணும்போது 2 ஐசி கூட கம்யூனிகேட் ஆகுது. அதாவது இது வந்து பேஸ்பேண்ட் ஐசி. இதை நம்ம எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 6 பேஸ்பேண்ட் ஐசி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. 2 ஐசி கூட கம்யூனிகேட் ஆகுது. இந்த 2GPA, இந்த 4GPA, இது 2 கூட இது கம்யூனிகேட் ஆகுது. உதாரணத்துக்கு ரியல் பிக்சரில் காமிக்கிறேன். இந்த 2 ஐசியும் கம்யூனிகேஷனில் இருக்குது. RFP ரிலேட்டடாக இந்த 2 ஐசியும் கம்யூனிகேஷனில் இருக்குது. இது பேஸ்பேண்ட் ஐசி, இது கூட இருக்கும். பட் இந்த ஐசி டிடெக்ட் ஆகாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ 1, 2 இந்த 2 ஐசி கூட தான் இது கம்யூனிகேட்டில் இருக்குது. இப்போ நம்ம பின்னோட்டு அடித்து ஸ்கேன் பண்ணும்போது 2 ஐசியும் நமக்கு ஷோ ஆகணும். இந்த ஐசியும் ஷோ ஆகணும், இந்த ஐசியும் ஷோ ஆகணும். இது டிடெக்ட் ஆகாது. இப்போ பின்னோட்டில் போய் செக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 5வது கிளாக்கு கிளிக் பண்ணிட்டேன். சீரீஸில் காமன்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இது சீரீஸில் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது இங்கேயும் RFIP கனெக்ட் ஆகுது, சரியா? இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இங்கேயும் கனெக்ட் ஆகுது, சரியா? அதே மாதிரி டேட்டாவும் இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இது கூடயும் கனெக்ட் ஆகுது. இது 1.8 லைன், சரியா? இப்போ கிளாக்கு, டேட்டா, 1.8 லைன் 3ஐயும் நான் சால்டிங் பண்ணிவிட்டு நம்ம RFIP ப்ளஸ் டூவில் போய் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது இந்த 2 ஐசியும் நமக்கு காட்டணும், டிடெக்ட் ஆகணும். இந்த ஐசி டிடெக்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டூல் ஸ்கேன் RFIP. ஓகே, இங்கே ரிசல்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள். 1, 2 ஐசி டிடெக்ட் ஆகிருக்கு. முதல் ஐசி ஸ்கை 77916, செகண்டு VC 7643. அப்படியே ஸ்கிமேட்டிக்கு போயிடுவோம். 77916, 77916. அடுத்த ஐசி VC 7643, VC 7643. ஐசியோட நேமு, தயாரிப்புக்கான அந்த டீட்டெயிலு, பின்ன ஐசியோட ஃபோட்டோ, இது எல்லாமே வந்துருச்சு. அப்போ இந்த 2 ஐசியுமே இந்த RFIPயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை எனக்கு ஒரு ஐசி டிடெக்ட் ஆகிருக்கு, ஒரு ஐசி டிடெக்ட் ஆகலைன்னா அந்த ஐசி கம்ப்ளைண்ட். ஒருவேளை இந்த ஐசி டிடெக்ட் ஆகிருக்கு, இந்த ஐசி டிடெக்ட் ஆகலைன்னா இந்த ஐசி கம்ப்ளைண்ட். 2மே டிடெக்ட் ஆகாமல் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போனதில்லை. மேபி அந்த மாதிரி சில நேரங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி ஆனாலும் கூட 2 ஐசியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் சினாரியோவில் 2 ஐசியுமே டிடெக்ட் ஆனதுனால 2 ஐசியுமே நல்லா இருக்குது. RFIP ரிலேட்டடாக அந்த 2 ஐசி நல்லா இருக்குது. இப்போ முன்னாடிக்க பார்த்த வீடியோவில் சிங்கிளாக கனெக்ட் ஆகிருக்க பின்னோட்டு அடித்து டிடெக்ட் பண்ணி லைவாக செக் பண்ணால் அது கம்ப்ளைண்ட் வந்த ஃபோனு, அந்த ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இது 2 ஐசி ஒரே RFIPயில் டிடெக்ட் ஆகிருக்கு. அப்போ இப்போ 2ஐயும் ஸ்கேன் பண்ணும்போது 2 ஐசியுமே நமக்கு ஷோ ஆயிடுச்சு. அப்போ இந்த RFIP நல்லா இருக்குது. அப்போ 2 மல்டிப்புளாக டிடெக்ட் ஆகிருக்கும் போதும் அதோட டீட்டெயில் எல்லாம் நம்ம டர்போ ப்ளஸ் டூவில் டீட்டெயிலாக ஷோ ஆகுது. அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 PA, ஒரு 4 PA, 3 PA, அந்த மாதிரி 5G டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு மேற்பட்ட 3, 4 அந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் வந்து டிடெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி வர்றப்ப அதை நம்ம பின்னோட்டு அடித்து ஸ்கேன் பண்ணி எப்படி ஃபைன் பண்ணி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்ட் 2. அடுத்தது பார்ட் 3. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அடிப்படையிலேருந்து ஒரு டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒரு சிங்கிள் ஐசி இருக்க டிவைஸை எப்படி நம்ம
பின்னோடு அடித்து டிடெக்ட் பண்ணுறது, அப்புறம் 2 ஐசி இருக்க டிவைஸை எப்படி பின்னாடி டிடெக்ட் பண்ணுறது, அப்புறம் மல்டிபிளாக இருக்கிறத எப்படி டிடெக்ட் பண்ணி எப்படி ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது. அப்படி போனால் தான் நமக்கு அந்த விஷயம் வந்து ஈஸியாக புரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் 5G டிவைஸோ இல்லை கொஞ்சம் அதிகமான பராமரிப்பு உள்ளதை போய் நம்ம டிடெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜை கேதர் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். சிலர் புரிஞ்சுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து வரவங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.